Hello guys, welcome to VJ Tech. Today நம்ம வந்து React.js tutorial React router பற்றி பார்க்க போகிறோம். React router எதுக்கு யூஸ் ஆகும்னா ஒரு சிங்கிள் பேஜ் வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது வந்து ஒரு யூசர் வந்து சர்ச் இன்ஜின் ஒரு அட்ரஸ் பாரில் வந்து ஒரு பர்டிகுலர் பேஜோட யூஆர்எல் டைப் பண்ணுறது மூலிமா அந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரவுட்டிங் கான்செப்ட் தான் யூஸ் ஆகுது. சிம்பிளாக சொன்னால் ஒரு யூசர் வந்து ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போகிறதுக்கு இந்த ரவுட்டிங் கான்செப்ட் தாங்க யூஸ் ஆகுது. சோஷியல் மீடியாலாம் வெப்சைட்ஸ் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ரியாக்ட் ரவுட்டர் கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுறாங்க. வந்து ஃபேஸ்புக் பார்ப்போம். ஃபேஸ்புக் பார்த்திங்கன்னா facebook.com/groups/feedங்கிற ஃபீட் பேஜில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து வாட்ச் பேஜுக்கு போகிறோம், அடுத்தது ஹோம் பேஜுக்கு போகிறோம். இந்த மாதிரி பேஜஸ் நம்ம மாறுறப்ப மொத்த என்டையர் கண்டென்ட்டும் லோட் ஆகலை. ஓகேங்களா? ஜஸ்ட் அந்த பேஜுக்கு மட்டும் ரீடைரக்ட் ஆகிட்டே இருக்குது வித்தவுட் ரீலோடிங் த வெப் பேஜ். இதுதான் வந்து ரியாக்டோட ரவுட்டிங் பர்பஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மேலே அந்த யூஆர்எல் அட்ரஸ் பாருங்களேன், facebook.com இருக்குது. இப்போ நான் குரூப்ஸ் ஆர் ஃபீட் பேஜை கிளிக் பண்ணுறப்ப facebook.com/groups/feedங்கிறதுக்கு சேஞ்ச் ஆகுது. இந்த மாதிரி ஜஸ்ட் அந்த பேஜ் யூசர் எந்த பேஜை ரெக்வஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகுது. வித் லைக் ஒன் கிளிக்கில் உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ரீடைரக்ட் ஆகுது. இன்ஸ்டாகிராம்லேயும் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இது ஹோம் பேஜ் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பேஜுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. மேலே பாருங்கள் யூஆர்எல்லையும் சேஞ்ச் ஆகிடுச்சு, instagram.com/explore. அகெயின் பேக் டு ஹோம் பேஜுக்கும் உங்களுக்கு வருது. ஓகேங்களா? இந்த கான்செப்ட் வந்து ரியாக்ட் ரவுட்டர் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, ரியாக்ட் ரவுட்டர் வந்து உங்களோட சிஸ்டமில் நீங்கள் உங்கள் வெப் அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும், அல்லது ரியாக்ட் ஆப்பில் நீங்கள் வந்து ரியாக்ட் ரவுட்டர் வந்து யூஸ் பண்ணணும்னா டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரியாக்ட் ரவுட்டர் பேக்கேஜை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா npm install react-router-dom/save. இந்த கமெண்டை வந்து நீங்கள் வந்து உங்கள் கமெண்ட் ப்ராம்ப்டில் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பேக்கேஜஸ் வந்து இம்போர்ட் பண்ணணும். எப்படி நம்ம வந்து எல்லா ப்ரோக்ராம்லேயும் ஃபஸ்ட் 2 லைன் கொடுப்போம் பார்த்தீங்களா, இம்போர்ட் ரியாக்ட் ஃப்ரம் ரியாக்ட், அடுத்தது இம்போர்ட் ரியாக்ட் டாம் ஃப்ரம் ரியாக்ட் டாம்னு கொடுப்போம் பார்த்தீங்களா. அதாவது அந்த பேக்கேஜிலேருந்து அந்த ஆடியன்ஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம ரியாக்ட் ரவுட்டர் பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம பண்ண போகிற ப்ரோக்ராம்ஸ்க்கு என்னெல்லாம் தேவையோ அதை இங்கே நாங்கள் இம்போர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இம்போர்ட் ப்ரௌசர் ரவுட்டர் ஆஸ் ரவுட்டர் ரவுட் லிங்க் நேவ் லிங்க் ஸ்விட்ச் இது எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் என்னென்னு 1 by 1 சொல்கிறேன்னு பார்த்துக்கலாம். ரவுட்டுங்கிற இந்த கீவேர்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்ச் இன்ஜின் அட்ரஸ் பாரில் கொடுக்குற யூஆர்எல்லும் நம்ம ப்ரோக்ராமில் இருக்க யூஆர்எலும் மேட்ச் ஆகிறா அந்த கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு தான் இந்த ரவுட் டேக் யூஸ் பண்ணுறாங்க. அந்த ரவுட் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. 2 யூஆர்எலும் மேட்ச் ஆச்சுன்னா அந்த பேஜுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து ரீடைரக்ட் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்து ப்ரௌஸ் ரவுட்டர், மெமரி ரவுட்டர்னு என்ன சொல்கிற பாருங்கள். ப்ரௌசர் ரவுட்டர் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேஜஸ் வந்து நெக்ஸ்ட் பேஜ் போய்கிட்டே இருப்போம். இப்போ எப்படி நம்ம ஃபேஸ்புக்கில் ஹோம் பேஜ், குரூப் பேஜ், ஃபீட் பேஜ்லாம் போய்கிட்டே இருந்தோம். ஓகேங்களா? இப்போ வந்து ப்ரௌசர் ரவுட்டர்னால் என்ன பண்ணோம்னா இங்கே பாருங்களேன், ஃபார்வர்ட் பேக்வேர்ட் பட்டன் இருக்குது. இது வந்து நம்மளோட யூஆர்எல் எல்லாமே அதாவது யூசர் இன்டர்ஃபேஸோட சிங்க் பண்ணி வச்சுக்கோ. ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி, ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி மாதிரி தாங்க இதுவும். ஹிஸ்ட்ரியில் போய் சேவ் ஆகி வச்சுக்கோம். இப்போ நம்ம வந்து பேக்வேர்ட் பட்டன் அழுத்தினா பேக் பேஜ் போகும், ஃபார்வர்ட் பட்டன் அழுத்தினா அகெயின் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகுது. இந்த மாதிரி போகிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌசரோட ஹிஸ்ட்ரியில் போய் ஸ்டோர் ஆகிக்கும். நம்மளோட யூஆர்எல்லை வந்து அது காப்பி பண்ணி சிங்க் பண்ணி வச்சுக்குது. அப்படி சிங்க் பண்ணுறதுனால நம்ம வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்குது. இதுக்கு தான் வந்து ரவுட்டரை வந்து நம்ம ப்ரௌசர் ரவுட்டராக யூஸ் பண்ணுறோம். இதே நம்ம மெமரி ரவுட்டராக யூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபார்வர்ட் பேக்வேர்ட்லாம் போக முடியாதுங்க. நம்மளோட யூஆர்எல் எல்லாமே போய் மெமரியில் தான் ஸ்டோர் ஆகுமோ தவிர ப்ரௌசரோட ஹிஸ்ட்ரியில் போய் ஸ்டோர் ஆகாது. இந்த கோடிங்கில் வந்து நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவேன். ஓகே, ப்ரௌசர் ரவுட்டர் இஸ் த ரவுட்டர் இம்ப்ளிமெண்டேஷன். இட் யூசஸ் HTML5 ஹிஸ்ட்ரி API வந்து இது யூஸ் பண்ணுது டு கீப் யுவர் யூஏ இன் சிங்க். யூசர் இன்டர்ஃபேஸை சிங்க் பண்ணி வச்சுக்கும். இதே மெமரி ரவுட்டர் பார்த்தீங்கன்னா யூஆர்எல் சேஞ்சஸ் இன் மெமரி நாட் இன் த ப்ரௌசர். யூசர் ப்ரௌசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காது. இட் டஸ் நாட் ரீட் ஆர் ரைட் அட்ரஸ் பார். அதாவது அந்த அட்ரஸ் பார் பாத்தில் வந்து அது வந்து எதுவுமே ரீட் பண்ணாது. ஸோ த யூசர் கேனாட் யூஸ் அ பேக்வேர்ட் பட்டன் ஆஸ் வெல் அஸ் அ ஃபார்வர்ட் பட்டன் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. ஓகே, லிங்க்குங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா
ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணுறது மூலயமா நீங்கள் அடுத்தடுத்த பேஜுக்கு வந்து போவீங்க. ஒரு வெப் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கனாலே ஏகப்பட்ட லிங்க்ஸ் இருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுற மூலிமா இன்னொரு பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இது வந்து நார்மலாக HTML எப்படி பண்ணுவோம்னா ஆங்கர் டேக் வந்து யூஸ் பண்ணுவோம். href =attribute, அதாவது www.google.com அந்த மாதிரி வந்து ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி தான் HTML பண்ணுவோம். பட் ரியாக்டில் பண்ணுறதுக்கு நம்ம லிங்க்குங்கிற ஒரு காம்பனண்ட்டை தான் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது லிங்க் டேக். அந்த டேக்குள்ளே வந்து நம்ம எந்த URL கொடுக்குறோமோ அந்த URL கிளிக் பண்ணுறது மூலிமா அந்த ஸ்பெசிஃபிக் காம்பனண்ட்டுக்கு போகும். பட் பேஜ் எதுவுமே ரீலோட் ஆகாது. இப்போ நான் அப்படி ஃபேஸ்புக் இன்ஸ்டா சொன்னோம் பார்த்தீங்களா, அதே தாங்க. நவ் நேவிகேஷன் லிங்க் அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்டைல், அதாவது வந்து ஜஸ்ட்டு எந்த லிங்க் வந்து கரண்ட்லி ஆக்டிவாக இருக்கோ அந்த லிங்க் மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹோம் பேஜ், கான்டாக்ட் பேஜ், அபவுட் பேஜ்ன்னு இருக்குன்னா நீங்கள் எந்த பேஜை கிளிக் பண்ணிங்களோ அந்த பேஜ் மட்டும் ரெட் கலரில் மீடியெல்லாம் ப்ளூ கலரில் காட்டும். எந்த லிங்க் வந்து ஆக்டிவில் இருக்குதுன்னு காட்டுறதுக்காக ஜஸ்ட் ஃபார் ஸ்டைலிங். அதுக்கு தான் நேவிகேஷன் லிங்க் யூஸ் பண்ணுறோம். நவ் ஸ்விட்ச் டேக். இந்த ஸ்விட்ச் காம்பனண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா URL அட்ரஸ் பாரில் வந்து நீங்கள் கரெக்டான URL கொடுத்தீங்கன்னா கரெக்டான காம்பனண்ட்டுக்கு போகும். சப்போஸ் தப்பான ஏதாவது URL நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா நாட் ஃபவுண்டுங்கிற எரர் மெசேஜ் காட்டுறதுக்கு டிஃபால்ட் காம்பனண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம், நாட் ஃபவுண்ட்னு. அந்த காம்பனண்ட்டை வந்து உங்களுக்கு இது பண்ணிவிடும். இப்போ நார்மலாக ஜாவா, பைத்தான்லாம் ஸ்விட்ச் கேஸ் வந்து இருக்கும். கண்டிஷன் மேட்ச் ஆகிற கேஸ் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதோ அதே மாதிரி தாங்க ரியாக்டில் ஸ்விட்ச் டேக்ங்கிறது பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேட்ச் ஆகிற URL கொடுத்திங்கன்னா அந்த காம்பனண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி எந்த பாத்துமே மேட்ச் ஆகலை, தப்பாக ஏதாவது ஒரு பார்த்து கொடுத்துட்டோம்னா டிஃபால்ட்டாக நாட் ஃபவுண்டுங்கிற காம்பனண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். கோடிங் பார்த்தா உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிடும். லெட்ஸ் டூ த கோடிங் கைஸ். ஓகே, இப்போ வந்து நான் வந்து டிஃபால்ட்டாக ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சிம்பிள் ப்ரோக்ராம் தான். ஆஸ் யூஷுவல் வந்து ரியாக்ட் டாமை வந்து இம்போர்ட் பண்ணியாச்சு. ஒரு 3 காம்பனண்ட் வந்து எக்ஸ்டர்னல் காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். home.js கிளாஸ் ஹோம் எக்ஸ்டர்னல் ரியாக்ட் காம்பனண்ட் ஜஸ்ட் வந்து வெல்கம் டு விஜய் டெக்னாலஜிஸ்னு ஒன்று ரெண்டர் பர்பஸ்க்காக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். அடுத்து about.js joinus.jsன்னு ஜஸ்ட் 3 எக்ஸ்டர்னல் கிளாஸ் காம்பனண்ட். சிம்பிளாக கிளாஸ் காம்பனண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுமோ அதே மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே இல்லை. எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். நான் index.js மெயின் ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா. இப்போ வந்து கான்ஸ்டன்ட் ரவுட்டிங்கிற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபங்க்ஷனை பாஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ரவுட்டிங் பர்பஸ்க்கு நம்ம வந்து என்னெல்லாம் இம்போர்ட் பண்ணோம்னா ப்ரௌசர் ரவுட்டர் ஆஸ் ரவுட் லிங்க் நேவ் லிங்க் ஸ்விட்ச்னு ஏகப்பட்டதை இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இன்சைட் ரவுட்டர் டேக்கில் வந்து ஒரு பேரண்ட் டேக் டிவ் டேக் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. டிவ் டேக்குள்ளே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சைல்ட் டேக் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஹெட்டிங் டேக் ஒன்று இருக்குது. நவ் ரவுட் பாத். இப்போ ரவுட்டுங்கிற டேக்குள்ளே 2 அட்ரிபியூட் கொடுத்துருக்கேன். ஒன்று பாத், இன்னொன்று காம்பனண்ட். பாத் என்ன பண்ணணும்னா பாத்தில் நம்ம என்ன கொடுக்கணும்னா ஸ்பெசிஃபிக் URL. அந்த URL கொடுத்தா அந்த கரெக்டான URL கொடுத்தா எந்த காம்பனண்ட்டுக்கு போகணுமோ அந்த காம்பனண்ட் வந்து இந்த கேர்லி பிரேசஸ்க்குள்ளே நம்ம கொடுத்துடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்களேன், ரவுட் பாத் ஈக்குவல் டு காம்பனண்ட் aboutங்கிற ஃபைலை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இப்போ நான் URL பாத்தில் போய்ட்டு /a டைப் பண்ணேன்னா about காம்பனண்ட் வந்து ஆக்சஸ் ஆகும். about காம்பனண்ட் என்ன இருக்கோ அது வந்து உங்களுக்கு ரெண்டர் ஆகும். ஓகேங்களா. இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ டிஃபால்ட்டாக அவுட்புட் இருக்குங்க. ரியாக்ட் ரவுட்டர் எக்ஸாம்பிள் வெல்கம் டு விஜய் டெக்னாலஜிஸ்னு இருக்குது. இப்போ நான் இங்கே போய் URL வந்து டைப் பண்ணுறேன். /a கொடுக்குறேன். என்டர் தட்டினா ஓகேங்களா. இப்போ about வந்துருச்சு. இன் திஸ் சேனல் வி வில் லேர்ன் about all the programming languages in Tamil. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், about.jsல நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது வந்து /a நம்ம கொடுக்குறப்ப அந்த காம்பனண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. இப்போ ரவுட் பாத் ஈக்குவல் டு /j நான் வந்து கொடுத்தேன்னா அது காம்பனண்ட் ஜாயிண்டுங்கிற அந்த காம்பனண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து /a எடுத்துகிட்டு /jன்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்களா joinus அந்த காம்பனண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக விசிபிள் ஆகிடுச்சு யூடியூப், இன்ஸ்டா, வாட்ஸ்அப்ன்ட்டு. அதே சமயம் இப்போ ஒரு ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜுக்கான அந்த வெல்கம் டு விஜய் டெக்னாலஜிஸ்னு சேர்ந்து ரெண்டர் ஆகுது. அந்த மாதிரி ஆகக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும்னா பாருங்களேன், எதனால் அப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 பாத்துக்கும் காமனாக என்ன இருக்குது ஓகேங்களா. இந்த ஸ்லாஷுங்கிறது காமனாக இருக்கிறதுனால
கம்பைலர் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்லாஷ் காமனாக இருக்கும். ஸோ எல்லா பேஜ்லையுமே இப்போ நம்ம எபோட் பேஜை வந்து ஸ்லாஷ் ஏன்னு கொடுத்தாலும் மேலேயும் ஹோம் பேஜுக்கும் ஸ்லாஷ் இருக்குது. ஸோ ஹோம் பேஜ் ப்ளஸ் எபோட் பேஜ் ரெண்டுத்தையும் சேர்த்து ரெண்டர் பண்ணிக்குது. இந்த மாதிரி ரெண்டர் பண்ணக்கூடாது. பர்டிகுலராக எக்ஸாக்ட் பார்த்து மொத்தம் ரெண்டர் ஆகுனா ஜஸ்ட் எக்ஸாக்ட்டுங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணுங்கள் போதும். இப்போ நான் எக்ஸாக்ட் பார்த்து ஈக்குவல் டு ஸ்லாஷ்ன்னு கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ ஹோம் பேஜ் வெல்கம் டு விஜே டெக்னோ விசார்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஏன்னு கொடுக்குறேன். இப்போ எபோட் பேஜ் வந்து விசிபிள் ஆகுது. பார்த்தீங்களா, அந்த வெல்கம் டு விஜே டெக்னோ விசார்ட் வந்து உங்களுக்கு ரெண்டர் ஆகலை. அதாவது எக்ஸாக்ட் பார்த்து கொடுத்தோம்னா அந்த எக்ஸாக்ட் காம்பனண்ட்டு மட்டும் ரெண்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த எக்ஸாக்ட்டுங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ லிங்க் நம்ம வந்து எப்படி லிங்க்கெல்லாம் க்ரியேட் பண்ணுறது. இப்போ ஹோம் பேஜை கிளிக் பண்ணுறான், ஹோம்ங்கிற பேஜில் இருக்கிறதெல்லாம் விசிபிள் ஆகுது. இப்போ எபோட் பேஜுங்கிற லிங்க்கை மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணனா எபோட் பேஜ் ஃபுல்லாக விசிபிள் ஆகணும். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஓகே, இன்சைட் தி ரவுட்டர் டேக் டிவ் டேக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஆர்டர் லிஸ்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே எல்ஐ டேக் லிங்க்குங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணும். எல்ஐஎன்கே லிங்க் டு ஈக்குவல் டு டபுள் க்ளோத்குள்ளே ஸ்லாஷ். ஓகே, இதை காப்பி பண்ணி இன்னொரு 3 லிங்க்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஹோம் பை எபோட், நெக்ஸ்ட்டு join us. ஓகே, ஸ்லாஷ் ஓகே, அன்ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே நான் 3 லிஸ்ட் டேக் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே லிங்க் டேக்குள்ளே நான் வந்து 3 இது கொடுத்துருக்கேன். ஹோம் எபோட் ஜாயின்னு. இப்போ பாரு அவுட்புட் பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ பாருங்களா, ஹோம் எபோட் ஜாயின் எல்லாமே கிளிக்கபிள் லிங்க்காக வந்துடுச்சு. இப்போ நான் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறது மூலிமா அந்த பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் பேஜுக்கு போகும். இப்போ இங்கே வந்து டிஃபால்ட்டாக எபோட் பேஜில் அது இருக்குது. ஓகே, இப்போ வந்து ஹோம் பேஜ் டிஃபால்ட்டாக ஹோம் பேஜில் இருக்குது. இப்போ நான் வந்து எபோட்டை கிளிக் பண்ணனா எபோட் பேஜுக்கு மாறுது. இந்த சேனல் வி வில் லேர்ன் அபவுட் அந்த எபோட் பேஜில் இருக்க கண்டென்ட் வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகுது. இப்போ ஜாயின் ஆஸுங்கிற அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறது மூலிமா அந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகுது. சேனல் நேம் விஜே டெக்னோ விசார்ட், இன்ஸ்டாகிராம் ஐடி அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே வந்து உங்களுக்கு விசிபிள் ஆகுது. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நம்ம வந்து லிங்க்குங்கிற டேக்கில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஹோம் எபோட் ஜாயின் ஆஸ்ன்ட்டு. ஓகேங்களா, இது வந்து லைக் HTML எப்படி நீங்கள் ஆங்கர் டேக் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான். ஸ்லாஷ் நம்ம என்ன பார்த்து கொடுத்துருக்கோமோ அதை வந்து லிங்க் டு ஈக்குவல் டு ஸ்லாஷில் நம்ம வந்து மென்ஷன் பண்ணிடணும். இப்போ வந்து ஸ்லாஷ் ஏன்னு கொடுத்துருக்கேன், அது வந்து எபோட் பாத். ஓகே, இப்போ நம்ம எபோட்டுங்கிறத கிளிக் பண்ணனா அது வந்து யூஆர்எல்ல வந்து ஸ்லாஷ் ஏன்னு போயிட்டு பேஸ்ட் ஆகும். ஸோ ஸ்லாஷ் ஏங்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரவுட்டிங் பாத்தில் போயிட்டு ஸ்லாஷ் ஏ இருக்கான்னு பார்க்குது. ஓகே இருக்குது அப்படின்னா காம்பனண்ட் எபோட்டுங்கிறது வந்து உங்களுக்கு ரெண்டர் ஆகிரும். எபோட் காம்பனண்ட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெண்டர் ஆகுது. ஓகேங்களா, இப்போ இதுக்கே வந்து ஆக்டிவ் ஸ்டைலிங் பண்ணணும்னா அதுக்கு எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஜஸ்ட் லிங்க் பல நேவ் லிங்க் டேக்னு ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள். எக்ஸாக்ட் ஆக்டிவ் ஸ்டைல் ஈக்குவல் டு டபுள் கேர்லி பிரேசஸ்க்குள்ள கலர் ரெட், எது வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். என்ன கலர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. சேம் சின்டாக்ஸே 3 லிங்க்குக்கும் நான் அப்ளை பண்ணிடுறேன். ஓகே, எல்லாமே ஹோம்னு இருக்குது. சேஞ்ச் தட் about
ஜாயின். ஓகே, இப்போ பாருங்கள் அவுட்புட் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ வந்து கரண்ட்லி வந்து எந்த பேஜ் ஆக்டிவ் இருக்குது, ஜாயின் பேஜ் ஆக்டிவ் இருக்குது. ஸோ ஜாயின் இருக்குது. இப்போ நீங்கள் ஹோம் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் ஆக்டிவ் இருக்குது, ரெட் கலர் காட்டுது, அதோட கண்டென்ட் காட்டுச்சு. இப்போ எபோட் பேஜ் கிளிக் பண்ணுறீங்க, எபோட் பேஜில் இருக்க கண்டென்ட்டும் அண்ட் அது வந்து ஆக்டிவில் உங்களுக்கு காட்டுது. இதாங்க நேவ் லிங்க்கோட யூசேஜ். ஓகே கைஸ், இப்போ வந்து நார்மலாக ஹோம் பேஜில் இருக்குது. இப்போ நம்ம வந்து அட்ரஸ் பார், அதாவது யூஆர்எல் பாத் வந்து நம்ம தப்பாக கொடுப்போம்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒரு பாத் தப்பாக கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து நாட் ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு எரர் மெசேஜ் மாதிரி வரணும். அது எப்படி வர வைக்கிறது அப்படின்னா, கோடிங் பாருங்கள். ஒரு நாட் ஃபவுண்டுன்னு நம்ம இன்னொரு காம்பனண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும் கைஸ். எக்ஸ்டர்னலாக ஒரு காம்பனண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அதில் ஜஸ்ட் ஒரு ஆரோ ஃபங்க்ஷன், கான்ஸ்டன்ட் நாட் ஃபவுண்ட்னு ஒரு ஆரோ ஃபங்க்ஷனுக்குள்ளே நாட் ஃபவுண்ட்னு ஒரு எரர் மெசேஜ் வந்து ஹெட்டிங் டேக்கில் கொடுத்துட்டேன். நான் அதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டேன். நம்மளோட index.jsல நம்ம அந்த பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். இம்போர்ட் ஸ்பேஸ் நாட் ஃபவுண்ட் from dot slash not found. ஓகே, இப்போ பேக்கேஜை இம்போர்ட் பண்ணியாச்சு. நவ் ஸ்விட்ச் டேக் யூஸ் பண்ணணும். ஜாவா பைத்தானில் எப்படி ஸ்விட்ச் கேஸ் வந்து யூஸ் ஆகுதுன்னா, என் நம்பர் ஆஃப் கேசஸ் வந்து கொடுத்துருப்போம். நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து எந்த கேஸோட கண்டிஷனுக்கு மேட்ச் ஆகுதோ அந்த கேஸ் ஸ்டேட்மெண்ட்டு மட்டும் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆகும். அதே மாதிரி தான் ரியாக்டில் ஸ்விட்ச் டேக்குள்ளே நம்ம வந்து என் நம்பர் ஆஃப் பாத் வந்து கொடுத்துருப்போம். நம்ம அட்ரஸ் பாரில் கொடுக்குற பாத்தும் இந்த ரியாக்ட் ரவுட்டில் இருக்க பாத்தும் எது மேட்ச் ஆகுதோ அந்த பாத்தோட காம்பனண்ட் வந்து உங்களுக்கு வந்து விசிபிள் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து இன்சைட் ஸ்விட்ச் கேஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 ரவுட்டிங் பாத் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ அது இல்லாமல் நம்ம ஏதாவது ஒரு தப்பான பாத்து கொடுத்துட்டோம்னா டிஃபால்ட்டாக ஒரு எரர் மெசேஜ் பிரிண்ட் ஆகிறதுக்கு நாட் ஃபவுண்டுங்கிற ஒரு காம்பனண்ட்டும் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அதை வந்து இம்போர்ட் பண்ணுறீங்க. நாட் ஃபவுண்ட். ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்து கம்பைலர் எப்படி ரன் ஆகும்னா, இப்போ நம்ம எந்த பாத்து கொடுத்தா ஸ்லாஷ் ஏன்னு கொடுத்தா எபோட் பாத்து இந்த கண்டிஷன் இருக்கா ஸ்லாஷ் ஏ அப்படிங்கிற பாத்து வந்து மேட்ச் ஆகுது. ஸோ எபோட்டுங்கிற காம்பனண்ட் ரெண்டட் ஆகும். அடுத்து ஸ்லாஷ் ஜே நம்ம யூஆர்எல் பார்த்து கொடுத்தோம்னா அந்த கண்டிஷனும் மேட்ச் ஆகுது. ஸோ ஜாயினுங்கிற அந்த காம்பனண்ட் வந்து ரெண்டட் ஆகும். இப்போ நம்ம வந்து தப்பாக ஏதாவது ஒரு பாத்து கொடுத்தோம்னா ஸ்விட்ச் கேஸில் அந்த பாத்து வந்து செக் பண்ணி பார்க்கும் எந்த கண்டிஷனோட அந்த பாத் மேட்ச் ஆகுதான். எதுவுமே இல்லை அப்படின்னா டிஃபால்ட்டாக இருக்க இந்த ரவுட் காம்பனண்ட், அதாவது நாட் ஃபவுண்டுங்கிற காம்பனண்ட் வந்து உங்களுக்கு ரெண்டராகி விசிபிள் ஆகிடும். ஓகே, இது ஒரு ஹோம் பேஜ். இப்போ பாருங்கள், ஸ்லாஷ் சம்திங் டைப் பண்ணியிருக்கேன், என்டர் தட்டினோன்னு நாட் ஃபவுண்டுன்னு உங்களுக்கு எரர் மெசேஜ் வந்துடுச்சு. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து மல்டிபிள் லிங்க்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அண்டு அந்த லிங்க்குக்கு எப்படி ஸ்டைல் ஷீட் ப்ரொவைட் பண்ணுறது அண்டு ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி தப்பான பாத் கொடுத்தோம்னா எரர் மெசேஜ் எப்படி பண்ணுறது எல்லாமே பார்த்தாச்சு. ரியாக்ட் ரவுட்டிங் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மஸ்ட் லேர்ன் தட் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.